உடையார் இரண்டாம் பாகம் 98வது அத்தியாயம். 10 வருடங்களுக்கு முன்பு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் ஆபத்துதவி படையை எவரும் எளிதாக அணுகிவிட முடியாது. ஒரு மெய்க்காவல் படைக்காரனை எவரும் அருகே போய் நின்று விசாரித்துவிட முடியாது. பளீரென்று பெரும்பால் அடிவிழும் அல்லது நெட்டி வெளியே தள்ளிவிடுவார்கள். திமிரினால் எந்தவித விசாரணையும் இன்றி வயிற்றில் கத்தி இறக்கப்படும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. மக்களை தண்டித்தால் மன்னருக்கு கோபம் வந்துவிடுகிறதென்று சொல்லிவிட்டு மக்கள் அவருக்கு அருகே வர அனுமதிக்கப்பட்டார்கள். எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன பெயர், எந்த கிராமம் என்று மன்னர் கேட்கிறார் என்பதால் பல முறை மன்னரை சந்திப்பதற்கு முன்னே தன் பெயரையும் தன் கிராமத்தின் பெயரையும் திரும்ப திரும்ப உரத்து சொல்ல கிராமத்து மக்கள் பழகி கொண்டார்கள். ஆனால் மன்னர் விசாரிக்கும் பொழுது சொல்ல முடியாது விழித்தவர்களும் பலரும் உண்டு. நான் போகிறேன், எவரேனும் வருவதாயிருந்தால் நான் அழைத்து போகிறேன் என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்ல பெண்கள் மன்னரை பார்க்க கிளம்பினார்கள். வடக்கு பக்கம் இருந்தும் மேற்கு பக்கம் இருந்தும் கிழக்கு பக்கம் இருந்தும் தஞ்சையில் உள்ள நீண்ட சாலைகளில் மக்கள் சாறை சாறையாக நடந்து தெற்கே உள்ள கோயில் பக்கம் நடக்க துவங்கினார்கள். எல்லோரும் போகிறார்களே என்று பின்னால் இன்னும் மக்கள் திரண்டார்கள். என்னமோ நடக்கப் போகிறது போல் இருக்கிறது, அதனால்தான் எல்லோரும் போகிறார்கள், வா நாமும் போகலாம் என்று பலர் சேர்ந்து கொண்டார்கள். திடீரென்று அன்று மாலை வெகு வேகமாய் கூட்டம் கூடியது. வந்திருந்த வீரர்கள் உணவு முடித்ததும் பெரும் கூட்டமாய் தஞ்சை மக்கள் அந்த தென்னந்தோப்பை சூழ்ந்து கொண்டார்கள். சுற்றியிருந்த கட்டுக்காவலை மீறி தென்னந்தோப்புக்குள் நுழைந்தார்கள். என்ன, எங்கள் மன்னரோடு பேசினாயா? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் யார் என்று உனக்கு தெரிந்ததா? நீ எந்த ஊர், என்ன மொழி, எப்பொழுது கைதானாய், எந்த போரில் தோற்றுப்போனாய் என்றெல்லாம் இவர்களாகவே விசாரித்தார்கள். பதில் சொல்ல விரும்பாத கைதிகளை சொன்னால் என்ன குறைந்தாய் போய்விடுவாய் என்று வேகமாக வினவினார்கள். மன்னர் அவர்களுக்கு கதை சொன்னாராம் என்று சொன்னவுடன் எந்த கதை என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டார்கள். அடிமை வீரர்களில் தமிழ் தெரிந்தவர்கள் அதிகம் பேர் இல்லை. திருவொற்றியூரில் சில காலம் வாழ்ந்ததால் தமிழ் மொழி பரிசயமாக இருந்தது. ஆனால் தஞ்சை மக்களுடைய வேகமான பேச்சு அவர்களுக்கு புரியவில்லை. நிதானமாய் அழுத்தந்திருத்தமாய் பேசினால் புரிந்தது. பாவங்களால் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் வேகமான விசாரிப்பும் அதட்டலான பேச்சும் வீரர்களுக்கு லேசான கோபத்தையும் வெறுப்பையும் கொடுத்தன. அவர்கள் முகம் திருப்பிக் கொண்டு தனியே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். இத்தனை உதை வாங்கியும் உனக்கு இன்னும் திமிர் போகவில்லை அல்லவா? எங்கள் சிவனுக்காக முதுகில் கல் தூக்கு, உன்னுடைய திமிர் நிச்சயம் குறையும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்தார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மக்கள் திரளுவதை மெல்ல பார்த்தார். சோழ இளம் தளபதிகளை அழைத்து அடிமை வீரர்களை வரிசையாக்க சொன்னார். மேலே மழை மேகம் திரளுவதையும் கீழே மக்கள் திரளுவதையும் உன்னிப்பாக கவனித்தார். 4 பேராக 10,000 வீரர்கள் வரிசையானார்கள். மன்னர் குதிரை ஏறினார். வீரர்களை சுற்றி ஓட்டினார். அந்த 4 பேராக வரிசையான வீரர்கள் அவரை உற்று பார்த்தார்கள்.
மக்கள் அதிகமாக இங்கு நடமாட ஆரம்பித்து விட்டார்கள். மழை வேறு வரும் போல் இருக்கிறது. எனவே உங்கள் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்து போகிறேன். என் பின்னே அரண்மனை நோக்கி வாருங்கள் என்று சொல்ல, அந்த செய்தி கடைசி ஆள் வரையில் வேகமாக பரப்பப்பட்டது. பிரம்மராயர் திகைத்து போனார். அருண்மொழி, இது தேவைதானா என்று மனம் குமைந்தான். ஆனால் எவருக்கும் எந்த பதிலும் சொல்லாது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முன்னே குதிரையில் போக 10,000 வீரர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு மன்னரின் பின்னே அணிவகுத்து வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள். மேலே வீதி வழியாக அந்த ஊர்வலம் போயிற்று. சட்டென்று மேற்கு வாசல் வழியாக அரண்மனைக்குள் நுழைந்தது. குதிரை யானைகள் கட்டியிருக்கின்ற மைதானத்திற்கு நடுவே வந்து நின்றது. இங்கே இருக்கிற கொட்டகையில் மழை வரும் வரையில் இளைப்பாருங்கள். யானைகளையெல்லாம் சற்று ஒதுக்குப்புறமாக அழைத்து போங்கள் என்று சொல்ல, யானைகள் கொட்டகையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டன. சில நல்ல குதிரைகள் மட்டும் உள்ளுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே அழைத்து போகப்பட்டன. யானையும் குதிரையும் இருக்கும் கொட்டடையில் வைக்கோல் போர் மீதும் பனந்தட்டை மீதும் கட்டைகள் மீதும் மூங்கில் தடுக்கு மீதும் வீரர்கள் களைப்பாக உட்கார்ந்தார்கள். கோட்டை கதவு சார்த்தப்பட்டது. மக்கள் பின்னால் வருவது தடுக்கப்பட்டது. மறுபடியும் அந்த வீரர்களுக்கு பனை வெல்லமும் பழங்களும் தரப்பட்டன. மன்னர் அரண்மனைக்குள் நுழைந்தபோது மெல்ல இரவு சரிந்தது. மேகம் தரையிறங்கியது. மிக பலத்த மழை பெய்ய துவங்கியது. இடி மின்னலுடன் கூடிய மழையாக இருந்தது. காற்று வீசியது. வீரர்கள் சுவரோரம் ஒண்டிக் கொண்டார்கள். நாம் இந்நேரம் அந்த தென்னந்தோப்பில் இருந்தால் மிக கஷ்டப்பட்டிருப்போம் என்று பேசிக்கொண்டார்கள். எதிரி நாடுகளை சேர்ந்த 10,000 வீரர்கள் ஒட்டுமொத்தமாய் தஞ்சை அரண்மனையில் உள்ளுக்குள் நுழைவது சரித்திரத்தில் இதுவே முதல் தடவை என்று அருண்மொழி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். தளபதிகளோடு வேகமாக பேசி கட்டுக்காவலை அதிகப்படுத்தினான். பிரம்மராயர் அரண்மனையின் அந்தப்புறத்து வாசலில் உட்கார்ந்து கொண்டார். உள்ளுக்குள்ளே அரசருடைய குரலும் பெண்களுடைய சிரிப்பொலிகளும் கேட்டன. இந்த கோயில் கட்டி முடிக்கின்ற வரையில் மன்னர் இப்படிதான் ஏதேனும் வம்புகள் செய்து கொண்டிருப்பார். அதை நாம் தான் சமாளிக்க வேண்டுமென்ற கவலை பிரம்மராயருக்கு ஏற்பட்டது. மேலே இடிமுழக்கம் கேட்டது. இன்னும் இருட்டியது. குளிர்ந்த காற்று வேகமாக வீசியது. மழை பலமாயிற்று. மாடுகளும் குதிரைகளும் கால் மாற்றி தவித்தன. பறவைகள் எழுந்து அடங்கின. ஒரு குட்டி யானை சங்கிலியை அறுத்து கொண்டு நடு முற்றத்திற்கு திறந்த வெளிக்கு ஓட வீரர்கள் ஓவென்று கத்தினார்கள். 60 நாட்களே ஆன அந்த குட்டி யானை முன்னும் பின்னும் அலைந்தது. வீரர்களின் கூச்சலை கண்டு மிரண்டு ஓடியது. தடிக்கு விழுந்தது. எழுந்து நின்றது. தாய் யானையின் மிகப்பெரிய பிளறல் ஒன்று அங்கே கேட்டது. அந்த தாய் யானை 2 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தது. மழை புடவை கிழித்தது போல் வேகமாக பூமியை நோக்கி பெய்ய துவங்கியது. காய்ந்த மண் தரையில் மழையின் தடங்கள் ஏற்பட்டன. மண் ஈரமாகியது. நன்கு நனைந்தது. பிறகு சேராகியது. நீர் நாலாபுறமும் பள்ளங்கள் நோக்கி ஓடத் துவங்கியது. பலத்த மழை, மிக பலத்த மழை பெய்தது. இது நிற்க இன்னும் சில நாழிகைகள் ஆகும் என்று பிரம்மராயருக்கு தோன்றியது. 10,000 வீரர்கள் திடீரென்று ஊருக்குள் வர இப்படி ஒரு மழை பெய்கிறது. இது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? இத்தனை வீரர்களுக்கு
தங்க இடம் எதுவும் இல்லாமல் இங்கு அரண்மனை வளாகத்திற்குள்ளே கொண்டு வந்து அரசர் வைத்திருக்கிறார். அரண்மனையை சுற்றியும் அந்தப்புரத்தை சுற்றியும் எத்தனை கட்டுக்காவல் பலமாக வைத்தாலும் இந்த மழையால் அந்த கட்டுக்காவல் குறைந்து போக வாய்ப்புண்டு. வந்திருந்த வீரர்களில் ஒற்றர்கள் அல்லது ஆபத்துதவிகள் எவரேனும் இருந்தால் அவர்கள் அந்தப்புரத்திற்குள் வெகு எளிதாக நுழைந்து விடலாம். அரண்மனை வளாகத்திலிருந்து அந்தப்புரத்திற்குள் வந்துவிட்டால் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஜென்ம ஜென்மமான பகையை ஒரே ஒரு வாள் வீச்சில் தீர்த்து கொள்ளலாம். எதிர்பட்ட அத்தனை பெண்டீரையும் வெட்டி போட்டுவிட்டு அரசருக்கு குறிவைக்கலாம். என் அப்பனை கொன்றதும் தமிழன், அதற்கு முன் பிறந்த என் பாட்டனை கொன்றதும் தமிழன் என்று சிலிர்த்து சீறுகின்ற ராஷ்டிரகூடர்களையும் கங்கர்களையும் சாளுக்கியர்களையும் பிரம்மராயர் அறிவார். அதே விதமாக இங்குள்ள தமிழர்களும் இவர்களை பற்றி கோபமான அபிப்பிராயங்கள்தான் வைத்திருந்தார்கள். மதத்தால் ஒன்றுபட்டாலும் எல்லைகளால் பிளவுபட்டிருந்தார்கள். மொழி வேறு மாறுதலாக இருந்தது. ஆனால் தமிழுக்கு ஆளுமை எல்லா இடத்திலும் இருந்தது. கங்கர்களும் ராஷ்டிரகூடர்களும் தமிழை கொச்சையாக பேசினார்கள். சாளுக்கியர்கள் நன்றாக பேசினார்கள். ராஜேந்திரன் தேர்ந்தெடுத்துதான் ஆள் அனுப்பியிருக்கிறான். பாண்டியர்கள் யாரும் இல்லை என்று சொன்னாலும் பாண்டியர்கள் இதில் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கங்கர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் சிவன் கோயிலை அரசர் கட்டுகிறார் என்பதில் ஒரு மயக்கம் இருந்தது. ஆனால் பாண்டியர்களுக்கு சிவன் கோயில் பற்றிய எந்த அபிப்பிராயமும் இல்லை. சோழர்கள் சைவர்களாக இருப்பதாலேயே பாண்டியர்கள் வைஷ்ணவர்களாக இருக்க தீர்மானித்து விட்டார்கள். சேரர்கள் தங்களுடைய கேரளத்தை பரசுராமர் கஷேத்திரம் என்று சொல்லி அவர்கள் விஷ்ணு வழிபாட்டில் இறங்கினார்கள். தெற்கே உள்ள சிங்களவர்கள் பௌத்தர்களாக இருக்கிறார்கள். சோழ தேசத்தை சுற்றிலும் மதத்தால் வேறுபட்ட அரசர்கள்தான் இருக்கின்றன. சிவன் கோயிலை இடிக்கக்கூட தயங்க மாட்டேன் என்று சொல்கின்ற வீர வைணவர்கள் பாண்டிய தேசத்தில் உண்டு. குதிரை ஏறி கடக்கின்ற பொழுது சிவன் கோயிலுக்குள் 2-3 கருங்கற்களை வீசி எறிந்துவிட்டு போகின்ற அசட்டு இளைஞர்கள் பாண்டிய தேசத்தில் உண்டு. சேரர்கள் வேறு விதம். திருநீறு அணிந்த சைவர்கள் வந்தால் முகம் திருப்பிக் கொள்வார்கள், முதுகு காட்டுவார்கள். சைவர்கள் தாண்டும் வரை அவர்களை பார்க்க மாட்டார்கள், அவர்களோடு பேச மாட்டார்கள். அருவருப்பான ஒரு விஷயத்தை பார்ப்பது போல முகத்தை வைத்து கொள்வார்கள். நீ வைணவனாக இருந்து எதற்கு ஒரு சைவனிடம் கை கட்டி வேலை செய்கின்றாய் என்று சேர தேசத்தை சேர்ந்த ஒரு அந்தணன் உரக்க சொல்ல, பிரம்மராயர் கீழே இறங்கி வந்து பரம்பால் அவனை விளாசினார். உங்களால் தாண்டா ஒரு தேசத்தின் முன்னேற்றமே கெடுகிறது என்று உரக்க சத்தம் போட்டார். இன்னொரு முறை வாய் திறந்தால் உன்னை சிரதேசம் செய்வேன் என்று உரும்பினார். அடி வாங்கி துடித்த அந்த சேர தேசத்து அந்தணன் சட்டென்று தன்னுடைய நாக்கை தன் கையாலேயே திருகி எறிந்தான். வாயெல்லாம் இரத்த விளாரியாய் தரையில் விழுந்தது. இந்த காட்சியால் எல்லோரும் பிரம்மராயர் மீது கோபம் அடைந்தார்கள். ஒரு அந்தணனை அடிப்பது தவறு என்று பேசினார்கள். பிரம்மராயர் மேலும் சீற்றமானார். எவர் பேசினாலும் அடிப்பேன் என்று பரம்பை உருவிக்கொண்டு கூட்டத்தின் மீது பாய்ந்தார். கூட்டம் அவரை வெறுப்போடு பார்த்தது.
கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கும் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தனக்கு எதிரான பேச்சையோ அரசருக்கு எதிரான கூச்சலையோ பிரம்மராயரார் ஒரு காலும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. கோபம் வந்துவிடும். கைக்கு கிடைத்தது ஆயுதத்தை வைத்து தாக்குகின்ற போது தாக்கப்பட்டவன் சபை நடுவே அவமானம் அடைந்து பிரம்மராயரை பழிவாங்க வேண்டி எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இங்குள்ள இந்த அடிமை வீரர்களுக்கு சைவ நெறி கதைகள் சொல்கின்றார். திருத்தொண்டர் புராணம் பேசுகின்றார். அரண்மனை வளாகத்திலேயே தங்க வைத்து விடுகின்றார். தன் பாதுகாப்பு பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல், தன் குடும்பத்துடைய பாதுகாப்பு பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எதிரிகளை மிக அருகே வைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு அறையில் இருட்டான குதிரை லாயத்துக்குள் அந்த அடிமை வீரர்கள் ஒண்டிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் வெகு வியப்போடு அரண்மனையையும் அந்த புறத்தையும் பார்ப்பது தெரிந்தது. குதிரைகளையும் மாடுகளையும் தடவி விடுவது தெரிந்தது. மழையில் நனைந்தபடியே 3 வீரர்கள் உரக்க கத்திய தாய் யானையை நோக்கி ஓடினார்கள். ஒருவேளை அவர்கள் யானை பாகர்களாக இருக்கக்கூடும். யானையின் கூச்சலை யானை பாகர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே அதை சமாதானப்படுத்தியாக வேண்டுமென்று வேகம் வரும். அவர்கள் வேகம் அப்படிதான் பிரம்மராயருக்கு உணர்த்தியது. அருண்மொழி குதிரை லாயங்களை சுற்றி பார்த்துவிட்டு தந்தைக்கு அருகே வந்தான். அப்பா, நான் தேவரடியார்கள் இல்லத்திற்கு போகிறேன் என்று சொன்னான். பிரம்மராயர் திரும்பி பார்த்தார். அங்குள்ள வீடுகள் மழைக்கு எப்படி இருக்கின்றன, என்ன விதமாக தாக்கு பிடிக்கின்றன என்பதை பார்க்க வேண்டாமா? நான் இன்று பார்த்தபோது அவை சிறப்பாகத்தான் இல்லை. ஏதேனும் ஆபத்து வருவதற்கு முன்பு அங்கு இருப்பது நல்லது என்று நினைக்கின்றேன் என்று படபடப்பாக சொன்னான். பிரம்மராயர் யோசித்தார். வேண்டாம் என்று சொன்னால் அவனை நம்பவில்லை என்று பொருள். சரி என்று சொன்னால் அது பற்றி அக்கறை இல்லை என்று அர்த்தம். என்ன செய்வது என்று யோசித்தார். அருண்மொழி, தேவரடியார்கள் மிக உரத்த குரலில் குறைகள் சொல்கின்றார்கள். இது நல்லதல்ல என்று சொல். ஒன்றுமே இல்லாமல் 10,000 சொச்ச வீரர்கள் இடுப்பு துணியோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதை சுட்டி காட்டி வீடும் சோறும் உடையும் மற்ற வசதிகளும் செய்து கொடுத்த பிறகு உரத்து பேசுவது லாபமில்லை என்று சொல். கோயில் பணி முடியும் வரை பல்வேறு விதமான உபதிரவங்கள் ஏற்படும் என்றும் இந்த உபதிரவங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல். அவரவர் ஊர்களிலே சுகமாக வாழ்ந்தது போல இங்கே அரசர் கூட சுகமாக இருக்க முடியாது. வேலை பளு அதிகம். இருப்பதை வைத்துக்கொண்டு அனுசரணையாய் நடந்து கொள்ள வேண்டுமென்று கடுமையாக எச்சரி. குழைந்து பேசினால் அவர்கள் அதிகம் பேசுவார்கள். பிரம்மராயர் அந்த கடைசி வார்த்தையை சொல்ல அருண்மொழி தந்தையை நோக்கி திரும்பினான். நான் குழைந்து பேசுவதாக யார் சொன்னது என்பது போல் பார்த்தான். உன் திறனும் அறிவும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னை விட தேவரடியார்கள் திறமை மிக்கவர்கள். இதை புரிந்து கொள். நிதானமாய் அழுத்தம் திருத்தமாய் மற்றவருக்கு கேட்காதவாறு அடிக்குரலில் பிரம்மராயர் அருண்மொழியிடம் சொன்னார். அருள்மொழிக்கு அது பிடிக்கவில்லை. 98வது அத்தியாயம் முடிவடைந்தது.